தொடர்ந்து இலக்கு வைக்கப்படும் ராஜபக்ச குழாமினர். அனுர அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ராஜபக்சக்களின், குறிப்பாக நாமல் ராஜபக்சவினுடைய பதில்கள் எப்படி இருக்கின்றன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொடர்ந்துமே இந்த ராஜபக்ச குழாமினர் மேல இந்த அரசாங்கம் தொடர் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னொரு கோணத்துல தென்னிலங்கை பரப்புல பேசப்படுகின்றது. எப்படி என்று பார்த்தால், இது புலம்பெயர் தேசத்துல அன்றகுமார் அரசநாயக்க அவர்களுக்கு இருக்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பினருடைய ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற பணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அன்றகுமார் அரசநாயக்க அவர்களுக்கு வழங்குறதால தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. ஏற்கனவே யுத்த வெற்றி நாயனாக கொண்டாடப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இப்படி வழக்குகளுக்கு அழைக்கப்படுவதும் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்படுவதும் என்பது இந்த அடிப்படையில தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வந்தா பிறகு இந்த கோணத்துல தான் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்கிற விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஒரு பகுதியாக பொதுஜன பிரமுகனுடைய ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பிறகு அதுல விடுதலை புலிகள் அமைப்பினருடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய படத்தினை தாங்கியவாறு ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை செஞ்சதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்ட அரசியல் திசை திருப்பர்கள் நடக்க போகின்றனவா என்கிற கேள்விகளும் ஒரு பக்கத்துல எழுந்த வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதுல கவனிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குகள வரிசையில ஜோசித ராஜபக்ச அவர்களுடைய வழக்கிலையும் ஒரு திசை திருப்பல் ஒன்று நடந்திருக்கிறது. இந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கினுடைய திருப்பம் எப்படி இருக்கின்றதா, ஏற்கனவே ஜோசித ராஜபக்ச தொடர்பாக இந்த வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாது, இது ஒரு சதித்திட்ட அடிப்படையில் செய்யப்பட்ட விடயம் என்கின்ற விதத்தில் பேசப்பட்டது. தொடர்ந்துமே ஜோசித ராஜபக்ச அவர்கள் தன்னை குற்றவாளி இல்லை என்றும் அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்த்தல்களையும் மேற்கொண்டு கொண்டே இருந்தார். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர் ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக இந்த பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து செல்ல முடியாது என அவர் விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்திருக்கின்றது. இன்றைய தினம் இந்த நிராகரிப்பு இடம்பெறுகிறது. ஆகவே இனி இந்த பண மோசடி தொடர்பான விடயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற வகையில் பேசப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் பேசப்பட்டதில் இருந்து தொடர்ந்தும் இந்த ராஜபக்சக்கள் கவனம் செலுத்தப்படுகின்றனரா என்ற ஒரு கேள்வி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே முன்னைய காலகட்டங்களில் சில வழக்குகளில் இருந்து ஒதுங்கி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சில வழக்குகளுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம், உயிர் அச்சுறுத்தல் இருக்கு. குறிப்பாக லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கில் கூட கொடபாய ராஜபக்ச அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை நேரடியாகவே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பண மோசடி வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது ராஜபக்ச குழாமினரை விசாரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வங்கிகளில் வைப்பு செய்தல் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பண பரிமாற்றங்கள் போன்ற விடயங்கள் அதுல இடம்பெற்றிருக்கிறதால அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுல ஒரு சிக்கல் நிலைமை இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் அல்லது அது தொடர்பான சாட்சியங்களை இங்கே கொண்டு வரது அல்லது சாட்சியங்களை சேகரிக்கிறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கிறது என்கிற விடயம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அளவிலான பணத்தை இங்கே கொண்டு வந்து பொருளாதார மீட்சியை உருவாக்குவோம் என்று கூறின அன்றகுமார் அரசநாயக்கனுடைய ஆட்சியாளர்களே சரியான முறையில் அந்த நகர்த்தல்களை செய்யலை என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த CSN தொலைக்காட்சி ஊழல் சம்பந்தமான வழக்கு ஜோசித ராஜபக்சவுக்கு இருக்கிறதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வருமானம் ஈட்டிய வழியை சரியான முறையில் நிரூபிக்க முடியாமல் இருக்கின்றது என்ற இந்த 50 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை சேகரித்த வழக்காக இருக்கட்டும், இனிமே சரியான ஒரு நிலைப்பாடில் கொண்டு செல்லப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று தொடர்ந்து இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்சவினுடைய கிரிஷ் நிறுவன வழக்கு
ஆகவே இந்த வழக்கு கிறிஸ்டின் நிறுவனத்தினிருந்த பணப்பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அது தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயங்கள் பல இடத்துல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்குரிய ஒரு சரியான முன்னேற்றத்தை இந்த அரசாங்கம் காட்டவில்லை என்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பசில் ராஜபக்சனுடைய இந்த திவிநெகும வழக்கு, திவிநெகும சம்பந்தமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, மல்வான நிலவிவகாரம், இரட்டை குடியுரிமை தொடர்பாக இருக்கிற சிக்கல்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. பசில் ராஜபக்ச அவர்கள் கூட இலங்கைக்கு வருவதில் சிக்கல்கள் இருக்கின்றது. அவருக்கான மருத்துவ அறிக்கையில் அவர் அந்த மருத்துவ ரீதியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்கள் தான் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கோடபாய ராஜபக்ச மேலேயும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் மட்டுமில்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விடயங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட இந்த விடயங்கள்ல ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விடயங்கள்ல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அது எந்த அளவுல முன்னேற்றகரமான விடயமாக போய்கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து மக்கள் மத்தியில முன்வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை கையில் எடுக்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற சில விடயங்களை இவர்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றதோ அதுதான் இதற்கான காரணம் என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல அல்லது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள்ல கூறுகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான சரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருந்தார்கள். இது ராஜபக்ச வழக்கு மட்டுமல்ல, ராஜபக்சர்கள் தொடர்பான விடயங்கள்ல மட்டுமல்ல, இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பான விடயத்திலேயும் சரியான நடவடிக்கை எடுப்போம், குறிப்பாக அர்ச்சுன மகேந்திரவை இங்கே கொண்டு வந்து அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்ற விடயம் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் உயிர்த்தனாறு சம்பந்தமான விடயத்திலேயும் கூட அவர்கள் கூறின விடயம் என்று பார்த்தீங்கன்னா, அசாத் மௌலானாவை இங்கே கொண்டு வந்து விசாரணை நடத்தப்படும், முக்கிய சாட்சியமாக அவர் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் எந்த அளவு முன்னேற்றகரமாக இருக்கின்றது என்கின்ற இன்னொரு கேள்விக்கு இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்தும் பதிலில்லாத ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பொதியன பிரமுன சார்பான விடயங்கள் ஏற்கனவே மஹிந்தரா இப்பொழுதைய ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக் அவர்கள் மேதின கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னை நாள்களில் பயணித்த ஜனாதிபதியோ அல்லது அவருடைய மகன் அல்லது மனைவி யாரோ ஒருவர் கைது செய்யப்படுவார் என்கிற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஏற்கனவே இது ரெண்டு வகையில் விமர்சனத்துக்குள்ளாக இருந்தாலும் கூட இன்னொரு விதத்தில் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தில் சரியான ஒரு கைது இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து இந்த ஊழல் விசாரணை சம்பந்தமான இடத்துல விசாரிக்கப்பட்ட பிறகு 2.5 மணி நேரத்துக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த நம்பிக்கையும் நீர்த்து போக செய்யப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே இவர்கள் தேர்தல் முடிந்த பிறகும் ஒரு பிரச்சார பாணியில் தான் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்கின்ற கேள்வி தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதற்கு இந்த அரசாங்கம் சரியான பதில்களை சொன்னதாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கத்தின் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றவா இல்லையான்னு கேட்டா இவர்களும் தொடர் குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளான ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. முன்னைய காலகட்டங்களில் இந்த கொள்கலன் விவகாரத்துல இந்த கொள்கலன்களுக்கு என்ன இருந்தது என்றதையே சரியான முறையில் நிரூபிக்க முடியாமல் இருந்தது. அதற்கு பிறகு இது சம்பந்தமான விடயத்துல விமல் ரத்நாயக் அவர்களுடைய பெயர் அடிபட்ட பிறகு அமைச்சரவை மாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த குறிப்பிட்ட காலப்பதி. அதற்கு பிறகு நிலக்கரி ஊழல் சம்பந்தமான விடயத்துல சரியான ஒரு நிலைப்பாடுகளை இவர்களால் வெளிப்படுத்த முடியல. இவர்களே இந்த ஊழல் சம்பந்தமான விடயங்களை ஏதோ ஒரு வகையில தரமற்ற நிலக்கரி தான் இறக்குமதி பட்டிருக்கின்றது என்கிற விடயத்தை ஏற்றுக்கொள்ற ஒரு பாணியையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது இணைய ஊடுருவிகள் சம்பந்தமான விடயத்துல தங்களுடைய விமர்சனங்களை தாங்களே முன்வைக்கிற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடயங்கள் இப்பொழுது நடந்தவே இல்லை, ஏற்கனவே இப்படியான விடயங்கள் நடந்திருக்கின்றன, இப்பொழுது இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கிற விஷயம் பேசப்படுறது. இது தொடர்பான பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க. என்றால் 2.5 மில்லியன் என்பது ஒரு மில்லியன் டாலர்கள் என்பது ஒரு சாதாரண பணப்பெறுமதி அல்ல, இது மக்களுடைய வரிப்பணம். இது தொடர்ந்து நீடிக்குமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நிலைமைகள் ஏற்படும் என்று பொதுஜன பெரமுன இருந்து தொடர்ந்து விமர்சனங்கள் மஹிந்த ராஜபக்சவே நேரடியாக இந்த விமர்சனத்தை முன்வைத்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது மஹிந்த ராஜபக்ச சொன்ன பிறகு மீண்டும் இந்த அமெரிக்காவினுடைய நிதி மோசடி சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய அஞ்சல் திணைக்களத்துக்கு அனுப்பின பணமும் இணைய ஊடுருவிகளால் கைப்பற்றப்பட்டு விட்டது என்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இப்பொழுது நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஏற்கனவே இந்த ராஜபக்ச குழாமினருடைய ஊழல் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார் என்று பார்த்தீங்கன்னா,
இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இணைய ஊடுருவிகளால் இந்த பணம் கைப்பற்றப்பட்டு விட்டது என்கின்ற விடயங்களை கூறி மட்டுமே தப்பிக்க முடியாது. இதற்குரிய சரியான காரணங்களை கூற வேண்டும். ஏற்கனவே இது தொடர்பான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருந்தது. இணைய ஊடுருவிகள் சம்பந்தமான விடயங்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது. நாங்களே எங்களுடைய காணொலிகளில் சொல்லியிருந்தோம், உண்மையிலேயே சாதாரணமாக எந்த ஒரு பணமும் இங்கிருந்து இணைய ஊடுருவிகளால் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இங்கிருந்து ஏதாவது ஒரு விடயம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏதாவது தகவல்களோ தரவுகளோ கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாவிட்டால் ஏற்கனவே இது தொடர்பான எச்சரிக்கைகள் இவர்களுடைய பாதுகாப்பு விடயங்களில் இருந்து வந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் வராம எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்க முடியாது என்கிற விஷயங்களை ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய காணொலிகளில் பேசியிருந்தோம். நாமல் ராஜபக்ச அவர்களும் கூட அந்த விமர்சனத்தை தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல முன்வச்சதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவருடைய உரையில கூட இதற்கு சரியான ஒரு நடைமுறைப்படுத்தல்களை இவர்கள் மேற்கொள்ளணும் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த எதிர்கட்சிகளுடைய தொடர் விமர்சனம், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளும் கட்சி தொடர்ந்து ராஜபக்ச குழாமினரை கைது செய்வோம் என்கின்ற ஒரு பூச்சாண்டி காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்றதோ என்கின்ற விமர்சனம் தொடர்ந்தும் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது எதிர்கட்சி மேல முன்வைக்கப்பட்டாலும் ஆளுங்கட்சி மேல முன்வைக்கப்பட்டாலும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுல பரிமாற்றப்பட்ட பணமாக இருக்கட்டும், காணாமல் போன பணமாக இருக்கட்டும், மக்களுடைய பணம் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.